நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் 69% வாக்குகள் பதிவானது. இதில் கோவையில் 64% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் கோவையில் பல இடங்களில் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடியில் 20 வாக்குகள் என கோவை முழுவதும் 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் கூறும்போது, கோவை மக்களவை தொகுதியில் கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட அங்கப்பா பள்ளியில் ஒரே வாக்குச்சாவடியில் 830 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. சுமார் 1353 வாக்குகள் உள்ள இடத்தில் 70% அளவுக்கு வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பல்லடம், சூலூர் என பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவுக்கு வாக்கு செலுத்தி வருபவர்களுக்கு நிறைய இடங்களில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மக்களவை தேர்தலில் பெரிய அளவில் திட்டமிட்டு கோவையில் சுமார் 1 லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் மறுதேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கோவையில் மாவட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதாகவும், அதனால் அவர்களால் வாக்களிக்க இயலவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக தெரிவித்த அவர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 22/1/2024 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 30,81,594 வாக்காளர்கள் உள்ளார்கள். வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலும், அதன் பின்னர் நடைபெறும் சிறப்பு சுருக்குத்துறை திருத்தத்திற்கு பின்பு ஜனவரி மாதத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை வாக்காளர் பட்டியல் மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வெளியிடப்படும் பொழுதும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களது முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சிறப்பு சுருக்கு முறை திருத்தத்தின் போது வாக்காளர் பட்டியலில் இளம் வாக்காளர்களை சேர்த்தல், இடம்பெயர்ந்த மற்றும் இறந்த வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்தல் ஆகிய பணிகள் நடைபெறும். இந்த பணியில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளால் நிர்ணயிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்தி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணி அனைத்து நிலைகளிலும் வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபனையை தெரிவிக்க வழிவகை உள்ளது. இது தவிர வாக்காளர் பட்டியலின் தூய்மையை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தொடர் நடவடிக்கை ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் இருப்பதை உறுதி செய்து கொள்ள கோரி தேர்தல் ஆணையத்தால் பொதுமக்கள் தொடர் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. எளிய முறையில் வாக்காளர் தனது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள ஏதுவாக தேசிய வாக்காளர் சேவை தளம் மூலமாகவும் 1950 என்ற கட்டணமில்லாமல் தொலைபேசி எண் மூலமாகவும் பிரத்யோக வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி உரிய நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வாக்காளர்களுக்கு இதில் ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்படின் அவர்கள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலைய அலுவலரையோ, வாக்காளர் பதிவு அலுவலர் அலுவலகத்திலேயோ, மாவட்ட தேர்தல் அலுவலகத்தையோ அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.